ஆடை சுதந்திரம். நாம் இன்று சுதந்திரமாக வீதிகளில் சுற்றித் திரிய காரணமே ஆடைதான். இதுல ஆடை சுதந்திரம்னு நம்ம எதை மீன் பண்றோம்னு எனக்கு தெரியல. The ultimate goal of wearing clothes is to cover the body, and protecting our body is a respect towards our body. ஏன்ஷியன்ட் பீரியட்ல நமக்கு நம் உடலை பாதுகாத்து கொள்ள, தற்காத்து கொள்ள இலைதலைகள், அதுக்கப்புறம் அனிமல் ஸ்கின், அதுக்கப்புறம் பருத்தி உடை, இப்படி நாகரீகம் வளர வளர நமக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு நம் வசதிக்கேற்ப ஆடைகளை தயாரித்து பயன்படுத்தி வருகிறோம். சேலை, சுடிதார்ல ஆரம்பிச்சு நைட் ட்ரெஸ் வரைக்கும், மெட்டர்னிட்டி வேர், பிளஸ் ஃபீடிங் மதர்ஸ் ஃபேஷனா ட்ரெஸ் பண்ணணும், அதே சமயம் வசதியாகவும் இருக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு தனியா ஃபீடிங் கவுன்ஸ், இப்படி எல்லாமே நம் வசதிக்கும் சௌகரியத்திற்கும் ஏற்றாற்போல் ஆடைகளை வடிவமைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி ஆபீஸ் போறவங்களுக்கு குர்த்தி பேண்ட் எல்லாம் ரொம்ப ஒரு வசதியான ஒரு உடை. ஆண்கள் சட்டை பேண்ட் போடுற மாதிரி ஈஸியா குயிக்கா ரெடி ஆகக்கூடிய ஒரு ட்ரெஸ். இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் பெண்களின் உடை மீது மட்டும் இத்தனை கிரிட்டிசிசம், ஆர்குமெண்ட்ஸ், குற்றச்சாட்டுகள்? ஏன்னா பெண்களின் உடலமைப்பும் ஆண்களின் உடலமைப்பும் ஒன்றல்ல. பெண்ணின் உணர்வுகளும் ஆணின் உணர்வுகளும் ஒன்றல்ல.